சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளி வாசலில் நடைபெற்று வரும் ரமலான் சிறப்பு தொழுகை குறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். அவரிடம் பேசலாம். ரமேஷ், சென்னையில ரமலான் பண்டிகை கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? காலையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மசூதிகளில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வரக்கூடியது பார்த்து வருகிறோம். அது குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதி திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெரிய மசூதியில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அரசுடைய தலைமை ஹாஜி தலைமையில் ஒரு மிகப்பெரிய தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களும் அமர்ந்து நின்று அந்த தொழுகையில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆற தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த ஆற்காடு இளவரசராக இருக்கக்கூடிய முகமது அலியும் இந்த தொழுகையில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கென்று சில பகுதிகளில் தனியாக தொழுகையை சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய ஜவுகி ஜமாத், தமிழ்நாடு ஜவுகி ஜமாத், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பும் தொழுகையில் நடைபெற்றதை நம்மால் பார்க்க முடிந்தது. இங்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முகமது அலி என்பவர் குடும்பத்தோடு இருக்கார். அவரோட பேசலாம். உங்கள் முஸ்லீம் கொண்டாட்டங்கள் குறித்து சொல்லுங்க சார். ரமலான் கொண்டாட்டங்கள். ரமலான் கொண்டாட்டம் அல்லாஹ் கிருபையில் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. நல்லா வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டோம். அனைவருக்கும் ஈத் முபாரக். நீங்கள் ரம்ஜானில் சொல்ல விரும்புகிற செய்தி என்ன சார்? எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாடு ஒத்துமையாக இருக்கணும், அது போதும். அதாவது அவர் சொல்லியிருப்ப அந்த கருத்து கேட்டிருப்பீங்க. அதாவது நாடு வளமுடனும் அனைவரும் சகோதரத்தோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் சொன்ன நம்மால் பார்க்க முடியுது. கணேஷ், சிறப்பு தொழுகைகளில் ஏராளமானோர் ஈடுபட்டு வர நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது ரமேஷ்? அதாவது சென்னை பெருநகர காவல்துறை இதற்கென்று தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி, மண்ணடி, பாரிமுனை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கின்றன. இந்த பகுதிகளில் அதிக அளவிலான போக்குவரத்து காவல்துறையில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக அந்த ராயப்பேட்டை பகுதி அன்னி பெசன்ட் சாலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வழக்கமாகவே போக்குவரத்து நெரிசலில் இருந்து காணப்படும். அந்த பகுதியில் அதிக அளவிலான போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிவாசல் வழியும் காவல்துறையினர் அதிக அளவில் இருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்கிறது. அதிக அளவிலான இஸ்லாமிய பெருமக்கள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுகிறேன் சொல்ல முடியும். குறிப்பாக சென்னையிலும் அதிக அளவிலான கொண்டாட்டத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. கணேஷ், ரமேஷ், ரமலான் பண்டிகையொட்டி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பள்ளிகளுக்கு நேற்று விடுமுறை கொடுத்திருந்தாங்க. ஒரு சில பள்ளிகள் இன்னைக்கு விடுமுறையில் இருக்கு. இன்னும் ஒரு சில பள்ளிகளுக்கு நாளைக்கு தான் விடுமுறை கொடுத்திருக்காங்க. ரமலான் கொண்டாட்டத்தில் இந்த குழப்பம் ஏற்பட என்ன காரணம்? அதாவது அரசுடைய தலைமை காட்சி அந்த பிறை தெரிவதை பார்த்துதான் அந்த ரம்ஜானை அறிவிப்பார். நேற்று முன்தினம் இதற்கான அந்த பிறை பார்க்கக்கூடிய நடந்தது. அதில் முன்தினம் பிறை சரியாக தெரியாததால் இன்றைக்கு அந்த பிறை தெரியும் என்ற அடிப்படையில் ரம்ஜான் பண்டிகைக்கு அவர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் 99% அதிகமான பள்ளிவாசல்களில் இன்றைய தான் ரம்ஜான் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு சில பகுதிகளில் மட்டும் அது நேற்று சில பகுதிகளில் தொழுகையில் நடைபெற்ற, நாளைக்கு சில இடங்களில் நடைபெறுகிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளிலும் கூட, வளைகுடா நாடுகளிலும் கூட இன்றைக்கு தான் ரம்ஜான் பண்டிகை, ரமலான் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தலைமை ஆட்சியுடைய அறிவிப்பு அடிப்படையில் தமிழகத்தில் பெரும்பாலான 99% அதிகமான இடத்தில் ரம்ஜான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒரு சில பகுதியில் நேற்று நீங்கள் சொன்னது போல நடந்தது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஆண்டுக்கு 2 திருவிழா, ஒன்று தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை, இன்னொன்று ஈகை திருநாளாக என்று கூட இந்த ரமலான், இந்த ரெண்டுமே சிறப்பாக கொண்டாடிட்டு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான முஸ்லீம்களுடைய கருத்தாக இருக்குது.